வணக்கம். வெல்கம் பேக் டு நிலாமலர் டிசைனர் ப்ளவுஸ். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆன்லைன் மூலியமா நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துட்டுருக்கோம். 9566531307ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Your dream is your signature. உன்னால முடியும். நிச்சயம் முடியும். இந்த கல்யாண சாரியில ஹரிசாண்டலா கல்யாண டேட்டை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். சுகர் பீட்ஸ்னால அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளார கோல்டன் செரினால லோடிங் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்துட்டு பர்டிகுலராக ஹரிசாண்டலாக வந்துட்டு எனக்கு கல்யாண டேட் வேணும், வெர்டிக்கலாக அந்த பல்லு வந்துட்டு ஃபால் ஆகும்ல, முந்தான ஃபால் ஆகுற அந்த இடத்துல நல்லா ஃபோட்டோக்கெல்லாம் விசிபிளாக தெரிகிற மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையோட பேரை கேட்டிருந்தாங்க. இது ஒரு 25 இன்ச்சஸில் நல்லாவே ப்ராடாக நம்ம வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை பேரை வெர்டிக்கலாக கொடுத்துருக்கோம். நான் காட்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ ஃப்ரேமு இல்லைனா பாக்ஸ் ஸ்டாண்ட்லாம் போடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம கல்யாண ப்ளவுஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் வந்துட்டு இதே கலருக்கு நம்ம ரெட் கலர் சில்க் காட்டன் எடுத்து அவங்க கேட்ட மாதிரியே நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் அவுட்லைனில் நம்ம சுகர் பீட்ஸ் அப்புறம் ஸ்டோன் செயின் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், முந்தானையில் வந்துட்டு டிசைன் பண்ணணும், இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பேர் போடணும் அப்படின்னு சொன்னால் 9566531307ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வந்துட்டு அதோட ப்ளவுஸு. இந்த டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு டுட்டோரியலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்லியிருக்கேன். இது அதோட ஸ்லீவ் டிசைன். நம்ம ஒரு இதே கலரில் சில்க் காட்டன் எடுத்து அந்த டிசைனை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு டிசைனும் வந்துட்டு அவங்க பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த பேக் நெக் டிசைனில் இருக்கிற எஸ்கேங்கிற லோகோ ஸ்லீவில் வந்துட்டு வரும். எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் வந்துட்டு ஒரு கோல்டன் எல்லோ கலர், சில்வர் வித் கோல்டன் காம்பினேஷனில். ஸோ எல்லாமே கஸ்டமர் வந்துட்டு ஜஸ்ட்டு சாரீ மட்டும்தான் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. மற்றது எல்லாமே நம்மக்கிட்ட இமேஜாக தான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்க் காட்டன் எடுத்து அவங்க என்ன டிசைன் கேட்டாங்களோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 டிசைனோட டுட்டோரியலை பார்க்கலாம். பிரைடல் ப்ளவுஸ் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கான ஒர்க்கு. உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் மட்டும் எனக்கு நல்லா பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம். இது ஸ்லீவ் லென்த்து 10.5 இன்ச்சு. இதில் ஃபஸ்ட்டு 3.5 இன்ச்சுக்கு நம்ம பார்டர் ஒர்க்கு, செக்குடு பார்டர் ஒர்க் வந்துட்டு நான் ட்ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 3 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட்டு 754 தயால்ஜி பிராண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு ஆர்ச் டிசைன் மாதிரி வரும். அதுக்குள்ளார வந்துட்டு நம்ம ஃப்ளார் மோட்டிவ் மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்துட்டு வரும். இதுதான் இந்த டிசைன். இதை தான் நான் வந்துட்டு கஸ்டமரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதை எப்படி நான் ட்ரைஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். எப்படி ட்ரைஸ் பண்ணுறது, ட்ரைஸ் பண்ணும்போது என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வந்துட்டு ஒரு வீடியோ நான் வந்துட்டு நம்ம சேனலில் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய்ட்டு அதை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். செயின் ஸ்டிச்சை ஒட்டி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்துட்டு பிரிஸ்டோ பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக கபடின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அந்த பிராண்ட் வந்துட்டு நான் சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் அது அந்த அளவுக்கு வந்துட்டு ₹300 ஒரு பாக்கெட்டு. ₹300க்கு அது ஒர்த்தானா கண்டிப்பாக கிடையாது. ஏ ஸ்டார் பிராண்டு என்ன குவாலிட்டியில் இருக்குமோ அதுதான் அந்த குவாலிட்டி அந்த பிராண்டு இருக்குது, கபடி பிராண்டு. ஆனால் அந்த ப்ரைஸுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தி. ₹300க்கு வந்துட்டு அது ஒர்த்தே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கபடி பிராண்ட் வந்துட்டு டோட்டல் வேஸ்ட் தான். நெக்ஸ்ட்டு நம்ம 4mm டல் கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம எப்போதும் போல தான். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் எனக்கு தெரியும், நல்லா பீட்ஸ் ஒர்க் தெரியும்னா தாராளமாக நீங்கள் இந்த பிரைடல் ப்ளவுஸை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணலாம். அதை ஒட்டி வந்துட்டு நம்ம ஒரு லைன் ஸ்டோன் செயின் நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எப்போதுமே நான் வந்துட்டு ஸ்டோன் செயினை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மேலே வந்துட்டு நான் 2 2 ஸ்டோனுக்கு இடையில வந்துட்டு நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துருவேன். நான் எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ் வந்துட்டு நீங்கள் 2 ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மேலேயும் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் ஒரு லைன், ஸ்டோன் செயின், மறுபடியும் சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த பார்டரில் கொடுத்துருக்கேன். பார்டர் கொடுத்துட்டு அதுக்குள்ளார நம்ம செக்குடு பேட்டர்ன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த செக்குடு சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு செக்குடு பேட்டர்ன் கூட எப்படி வந்துட்டு ஈஸியாக மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். அது ஈஸியான மெத்தடாக இருக்கும். எப்படி வந்துட்டு இந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு செக்குடு பேட்டர்ன்லாம் ஈஸியாக வந்துட்டு நம்ம ட்ரைஸ் பண்ணலான்னு போட்டிருக்கேன். செக்குடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு செக்குடில் வந்துட்டு 5mm டல் கோல்ட் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5mm கோல்டு கலர் சக்கரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம்.
ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு 5 டல் கோல்ட் பீட்ஸே வந்துட்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இல்லைனா ஃபுல் சக்கரையும் கொடுக்குறதா கொடுக்கலாம். ஆனால் நான் ரேண்டமாக வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். செக்குடு வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஆர்ச் டிசைனில் 4 டல் கோல்ட் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ரேண்டமா மாத்தி மாத்தி அதில அவுட்லைனா கொடுத்துக்கிறேன். நீங்க ஃபுல்லாவே வந்துட்டு 4 டல் கோல்ட் பீட்ஸ் குடுக்குறதா இருந்தாலும் குடுக்கலாம். இல்ல சுகர் பீட்ஸ்ல குடுத்து குடுக்குறதா இருந்தாலும் குடுக்கலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். இது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில இருக்கும். ஸோ நான் இது மாரி குடுத்துக்கிட்டேன். கஸ்டமர் வந்துட்டு இத நெட்லேருந்து எடுத்து குடுத்துருந்தாங்க இந்த டிசைன். அவங்க எப்படி கேட்டாங்களோ, அதே மாதிரி நம்ம டிட்டோவா வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அத ஒட்டி சுகர் பீட்ஸ் குடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் குடுக்கும்போது, அந்த ஆர்ச்சில வர வளைவு, அந்த எட்ஜஸ்லாம் கரெக்ட்டா வர மாதிரி நம்ம கரெக்ட்டா ஷேப் பண்ணி குடுக்கணும். அத கரெக்ட்டா பார்த்துக்கங்க. ரொம்ப இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனிங் தான். ஸோ கண்டிப்பா நீங்க பிகினர்ஸா இருக்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. அடுத்து ஸ்டோன் செயின் குடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் வந்துட்டு நான் அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபெவிக்ரில் வச்சுட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்க டைரக்ட்டா வந்துட்டு ஸ்டோன் செயின ஸ்டிச் பண்றதாலும் பண்ணலாம். நான் எப்போதுமே வந்துட்டு இது போல ஸ்டிக் பண்ணிட்டு ஃபைனலா ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிப்பேன். இது மாதிரி பண்ணுறதுனால அந்த எட்ஜஸ்லாம் வரும்போது நம்ம ஸ்டோன் செயின் குடுக்குறது கரெக்ட்டா வந்துட்டு ஷேப்பா இருக்கும். அதனால நான் இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டோன் செயின ஒட்டி ஒரு லைன் குடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்க சுகர் பீட்ஸு, ஸ்டோன் செயின் அதுக்கப்புறம் பீட்ஸ் இத மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஹெவியான ஒர்க் உங்களால கண்டிப்பா கொண்டு வர முடியும். இப்ப நீங்க ஜர்கான் ஸ்டோன்லாம் பார்த்துட்டீங்கன்னா, ஒரிஜினல் ஜர்கான் ஸ்டோனா பார்த்து வாங்குங்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல எப்படி ஒரிஜினல் ஜர்கான் ஸ்டோன் பார்த்து வாங்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, அந்த வீடியோவ செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு 4 டல் கோல்ட் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுக்குறோம். அந்த ஆர்ச் ஒர்க் வந்துட்டு நம்ம பீட்ஸ்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சென்டரா இருக்கிற அந்த மோட்டிஃப்ல திலகம் இருக்கு இல்லையா? அதுக்கு சென்டரா வந்துட்டு ஒரு சின்ன திலகமா கொடுத்துக்கிட்டு, அதுக்குள்ளார வந்துட்டு ரெட் கலர் கிளிப் ஸ்டோன் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். கலர் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்க்குள்ளார நம்ம நீடில விட்டு த்ரெட்ட வெளில எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸி. 4 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ கரெக்ட்டா பார்த்து அது பண்ணுங்க. கிளிப் ஸ்டோன சுத்தி நம்ம சுகர் பீட்ஸ் குடுத்துக்கலாம் அவுட்லைனா. ஆரியன் நீடில்ல வந்துட்டு நீங்க கிளிப் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருந்ததுன்னா, நீங்க நார்மல் நீடில் யூஸ் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அவுட்லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் குடுத்துக்கலாம். இந்த பெரிய திலகமுக்கும் சுகர் பீட்ஸ் குடுத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் அப்டேஷன் கேட்டுட்டே இருக்கீங்க. சீக்கிரமே ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா நான் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் பத்தின அப்டேஷன் கண்டிப்பா நான் சீக்கிரமே உங்களுக்கு குடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த மேங்கோ மோட்டிஃபு, அதுக்கப்புறம் இந்த எல்லாத்துலயும் நம்ம அவுட்லைன் ஃபுல்லா சுகர் பீட்ஸ் தான் வந்துட்டு குடுக்குறேன். நான் ஃபாஸ்ட் அப் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஸ்லோ பண்ணி காமிச்சேன்னா வந்துட்டு வீடியோ ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் இது பண்றேன். இப்போ இந்த கொம்பு மாரி இருக்கு இல்லையா? இது எல்லாத்துலயும் நம்ம 4 டல் கோல்ட் பீட்ஸ் குடுத்துக்கிறேன். அத சுத்தி அவுட்லைனா சுகர் பீட்ஸ் குடுத்துக்கிறேன். நெறைய பேர் பிகினர்ஸ்க்கு இருக்கிற ஒரே டவுட் வந்துட்டு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான். நான் வந்துட்டு நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க வந்துட்டு ஒரு டிசைன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அதில எவ்வளோ வந்துட்டு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? உங்களோட மெட்டீரியல் குவாலிட்டி என்ன? இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி, அதுக்கப்புறம் மார்ஜின் ஒரு 5-10% மார்ஜின் வச்சு நீங்க கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணலாம். நீங்க பண்ற டிசைனுக்கு எப்போதுமே நீங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அது வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட்டான ரேட்டா இருக்காது. ஸோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது நீங்க தான் பண்ணணும். என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அது சரியா வராது. நம்ம இந்த மோட்டிவ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், இந்த ஆர்ச்சில ஒரு 3 இடத்துல நமக்கு ஜிமிக்கி டிசைன் வரும். ஸோ அந்த ஜிமிக்கி ஹேங் ஆகுற மாதிரி வரும். ஸோ ஒரு 4 டல் கோல்ட் பீட்ஸ் 3 டல் கோல்ட் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஜிமிக்கி அவுட்லைனுக்கு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாவே இதில சுகர் பீட்ஸு, ஜர்தோசி தான் நம்ம கொடுக்க போறோம். நீங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரிஜினல் ஜிமிக்கி இருக்கும் இல்லையா? அத கூட ஹேங்கிங்ஸ் மாதிரி வந்துட்டு நீங்க தொங்க விடலாம். அது இன்னுமே வந்துட்டு நல்லா இருக்கும். இந்த ஜிமிக்கிலேயே வந்துட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் நம்ம 2ஆ டிவைட் பண்ணுற மாதிரி லைன் போட்டு அங்கேயும் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துலலாம் வந்துட்டு 4 டல் கோல்ட் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதில வந்துட்டு நம்ம ஸ்டோன் செயின் குடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டு அது மேலே இருக்கிற அந்த கேப்பில் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த ஜிம்கி கூட. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஜர்தோசி தான் கொடுக்க போகிறோம், லோடிங் மாதிரி. அதுக்காக நான் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும்னு ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்துட்டு அது மேலே கட்டிங் நக்ஷி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறேன். கிராஸாக இல்லாமல் நேராகவே வந்துட்டு லோடிங் நம்ம வந்துட்டு போடுறோம். இதோட பேக் நெக் டிசைன் வந்துட்டு போட் நெக்கில் சென்டராக வந்துட்டு ஆர்ச் டிசைனில் நெட்டு கொடுத்துருப்போம். அந்த டிசைன் வந்துட்டு நம்ம எப்படி அதை பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறது, என்ன சைஸில் வரும், போட் நெக் வந்துட்டு ஜென்ரலாக என்ன அளவில் வச்சா கரெக்டாக இருக்கும் எல்லா பாடி சைஸுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதோட ட்ரைசிங் எப்படி பண்ணுங்கிறதும் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டோன் செயினுக்கு ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இடையில வந்துட்டு நம்ம 6 ஆக் ஸ்டிச்சஸ் மாதிரி கரெக்டாக போட்டுற வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஈஸி. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த 3 ஜிமிக்கியும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த திலகம் இருக்கு இல்லையா, இதுலேயும் நான் ஜர்தோசி லோடிங் கொடுக்கணும். அதுக்காக ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இப்போ லோடிங் வந்துட்டு அதே மாதிரி கட்டிங் நக்ஷி தான் எடுத்திருக்கேன். கட்டிங் நக்ஷியை கிராஸாக நம்ம வந்துட்டு லோடிங் கொடுத்துக்கலாம். இந்த லோடிங் போடும்போது நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டு நம்ம ஜர்தோசி கொடுத்து ஒரு லாக் போட்டு மறுபடியும் அதே த்ரெட்டை நம்ம கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டு ஜர்தோசி கொடுக்கணும். இப்படி தான் கண்டினியூவாக போடணும். ஸோ லோடிங் ஸ்டிச் போடும்போது அதை கவனமாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேயே லோடிங் கொடுக்க போகிறோம். இதுக்காக நான் சில்க் த்ரெட் ரெட் கலர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும்னு நான் ஆல்ரெடி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அது மேலே தான் வந்துட்டு இந்த ரெட் கலர் சில்க் த்ரெட் வச்சு லோடிங் போட போகிறோம். லாக் ஸ்டிச் போட்டு நம்ம அந்த த்ரெட்டை கொண்டு வந்து திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் கிராஸாக கொண்டு வரணும். லோடிங் ஸ்டிச்சஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் வந்துட்டு நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக டிசைனில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது த்ரெட்டை வந்துட்டு ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, நீடிலையும் வந்துட்டு டைட்டாக பிடிக்காதீங்க. ரெண்டுத்துலேயுமே ரொம்ப நார்மலாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளோ வரும். இல்லைனா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்துட்டு பிசிறு தட்டிகிட்டே இருக்கும், கட்டாயி போகும். ஸோ அதுதான் வந்துட்டு பிகினர்ஸ் பண்ணுற ஒரு தவறாக இருக்கும். எப்போதுமே வந்துட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சிப்பாங்க. ஸோ டைட்டாக பிடிச்சிட்டு ஃப்ளோ வராது, த்ரெட் வந்துட்டு பிசிறு தட்டிகிட்டே வந்துட்டு கட்டாயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. லோடிங் வந்துட்டு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த மேங்கோ டிசைன் இருக்கு இல்லையா, அந்த மேங்கோ டிசைனில் நம்ம கோல்டு கலர் ஜரி த்ரெட் வச்சு நம்ம லோடிங் கொடுக்க போகிறோம். இந்த 2 மேங்கோக்கு அப்புறம் அந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலையும் நம்ம கோல்டு கலர் லோடிங் தான் கொடுக்குறோம். இப்போது சாரீ வந்துட்டு ரெட் வித் கோல்டு கலர், செல்ஃப் கலர்லேயே நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் பண்ணுறதுனால கோல்டு கலர் காம்பினேஷன்லேயே வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். சப்போஸ் இப்போ கான்ட்ராஸ்ட் கலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த மோட்டிவ் அப்புறம் ஜுமிக்கி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் ஜரி த்ரெட்னால அவுட்லைன் கொடுத்துருக்கேன். எப்போதுமே அவுட்லைன் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. அவுட்லைன் கொடுக்கும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த ஸ்பேஸில் எம்டி ஸ்பேஸில் நம்ம ரெட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம பானி ஸ்டிச் போட போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் ரொம்பவே நெருக்கமாக வந்துட்டு கொடுத்தா தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எப்போதுமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போடும்போது பார்க்குறதுக்கு ஒரு வெல்வெட் எஃபெக்ட் மாதிரி ரொம்ப அந்த இடமே பார்க்க ஹைலைட்டாக தெரியும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போடும்போது கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக தான் நம்ம போடணும். ரொம்ப டைம் எடுக்கும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதை வந்துட்டு ரொம்ப பொறுமையாக போடுங்க. சில்க் த்ரெட் வந்துட்டு நம்ம இதை டேன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ தான் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த நம்ம நீடில் வந்துட்டு திருப்பி வந்துட்டு நம்ம வளைஞ்சு கொண்டு வரணும். அந்த நேரத்தில் கொஞ்சம் வந்துட்டு சிரமமாக இருக்கும். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வரும். ஃபுல்லாக இப்போ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெருக்கமாக 4 mm கோல்டு கலர் சக்ரி வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது சக்கரை இல்லாமல் 4 mm ஜமிக்கி கூட வந்துட்டு நீங்கள் நெருக்கமாக இதை கொடுக்கும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க. கோல்டு கலர் ஜமிக்கியும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி சக்கரை வச்சு ஜர்கான் ஸ்டோனும் கொடுக்கலாம். அவ்வளோதான். இந்த ஆர்ச் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கங்கே வந்துட்டு புட்டாஸ்க்காக நான் கோல்டு கலர் 5 mm ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது அவுட்லைனாக நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிட்டு
மேலே வந்துட்டு 4 mm டல் கோல்ட் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். கீழே வந்துட்டு 3 முத்து மாதிரி வந்துட்டு 4 mm டல் கோல்ட் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு சிம்பிளான புட்டாஸை தான் நான் அங்கங்கே கொடுத்துருக்கேன். இந்த சக்கரி எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஜர்கான் ஸ்டோன் கொடுத்துட்டா ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இதோட பேக் நெக் டிசைன் இதுதான். நம்ம இதில் வந்துட்டு ஜரி த்ரெட் கொடுத்து ஒரு லைன் சுகர் பீட்ஸு, ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸு, 5 mm டல் கோல்ட் பீட்ஸ், மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ், 5 mm டல் கோல்ட் பீட்ஸ், சுகர் பீட்ஸ், அப்புறம் 5 mm டல் கோல்ட் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் அரும்பு மாதிரி ஃபுல்லாக கொடுத்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு பார்டர் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். சென்டராக வந்துட்டு நெட்டு கொடுத்துருக்கோம். நெட் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட இனிஷியலை லோகோ மாதிரி கொடுத்துருக்கோம். எஸ்ஸை வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு லோடிங் போட்டிருக்கோம். கேல வந்துட்டு ஜர்தோசி வச்சு லோடிங் போட்டிருக்கேன். அங்கங்கே ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி நம்ம ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஜிமிக்கி வந்துட்டு ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு. பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க்கு தெரிஞ்சால் போதும், இந்த ஒர்க்கை நீங்களே கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த புட்டாஸ் வந்துட்டு நம்ம ஸ்லீவில் கொடுத்த அதே புட்டாஸ் தான் வந்துட்டு நம்ம இங்கேயும் பேக் சைட்லேயும் கொடுத்துருக்கோம். ஒரு ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக அடுத்தடுத்த அட்டகாசமான டிசைனிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.